Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 714 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த குந்தாணி ஜியோலா லிட்டில் பிரின்சஸோட கண்ணீர் இருந்தா போதும்னு கண்டுபிடிச்சால, அதனால அவளை நசுக்கியே அவளோட கண்ணீரை வெளியெடுத்து அவ ஆளுக எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே தூக்கி பிடிச்சி அல்லே நல்லா அல்லே. அப்பதான் எங்க ஆளுங்க எல்லாருமே சரியாவாங்க பாலா. பிரின்சஸுக்கு அழுக வருது, ஆனா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். விடுவாளா அந்த குந்தாணி சொலுப்புன்னு கண்ணா பின்னான்னு அவளை விடாம கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அப்பந்தான் அவ வழி தாங்க முடியாம அழுவா, அவங்க எல்லாத்தையுமே கியூர் பண்ணலான்னு. அப்படி அடிக்க கண்ணீர் சேர்ந்துகிட்டே போகுமா. இங்க வியோலா பார்த்துட்டு கத்துவா, லியோ விடாத, அவளை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு. இந்த வந்துட்டேன்னு மின்னல் வேகத்துல அடிச்சு பிச்சுக்கிட்டு போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டுவான். அங்க வியோலாவால தாங்க முடியாம கதறதை பார்த்துட்டு கிங் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பாரு. அங்க ஜியோலா மனுஷரியா அளவைக்கிறக்காண்டி குடும்பப்படுத்திட்டு இருக்கால, அந்த மேட்டரை சொல்லுவான். இவங்களும் வேற லைன்ல தானே இருக்காங்க. இப்படி பிரின்சஸ் குடும்பப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் உட்காந்து காட்டுத்தனமா கதறுவாங்க. அதுலயும் அந்த தாத்தா எல்லாம் கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மோஜி இருக்கும்போது பிரின்சஸ் மேல கைய வைப்பீங்க, என்ன விட்டுங்கடா, அன்னைக்கு அவளை கண்டம் பண்ணி காக்காக்கு போட்டுறேன் அப்படின்ட்டு அத்தனை பேர் அமுகி பிடிச்சாலுமே பெருசு விடாம இழுத்துட்டு போகும். யோ கம்மு நெறியா, லியோவும் கப்பும் போயிருக்காங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க, நம்ம போய் எதுவும் கெடுத்துடக்கூடாது, பேசாம இரியான்னு சொன்னா கேட்கவே மாட்டாரு. இங்க நம்ம உசோப்பு அசந்து போயிருவான். இந்த மாதிரி பிரின்சஸ்க்கு ஹீலிங் பவர் இருக்கான்னு சொல்ல அவளோட பவரை யூஸ் பண்ணா லிவிங் திங்ஸ்ங்களுக்கு அடிபட்டிருக்க காயம் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எனிமி எப்படி அவளை விட்டு வைப்பான்? அதனாலதான் அவளை பிடிச்சி அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்ப ஜியோலா அந்த தோக்கடிச்ச எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பிரின்சஸை யூஸ் பண்ணி மறுபடியும் திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இவங்க நிலைமை என்ன ஆகும்? உசோப்புகள்லாம் மூக்கு அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு வெட்டத்து போயிடும். பின்ன அவங்கள எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணி திருப்பி வந்து சண்டை போட்டானுங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தான் சாவு நிச்சயம். சண்டை போட்டே செத்து போயிருவாங்க. இந்த சண்டைக்கு முடிவே இல்லாம எல்லாத்துக்கும் அப்புறம் கொடூரமான சாவு தான் நடக்கும். அப்படின்னா ஜியோலா அடிப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்றதுக்குள்ள எப்படியாச்சும் லியோ போய் அவளை காப்பாத்தியே ஆகணும். உசோப்பு சுகர் அங்க இல்லைன்னா மத்தபடி பஞ்சாயத்து இல்லாம, ஆனா அவளும் அங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேருக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிரும். ஏன்னா அவ எந்திரிச்சான்னா என்ன பண்ணுவான்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மறுபடியும் அம்பட்டு பேத்தையும் பொம்மையா மாத்தினான்னா சோழி முடிஞ்சு போச்சு. உசோப்பெல்லாம் பயந்து நடுங்கி கதறுவான். ஏன்னா அவ இருக்க காண்டுக்கு முதல்ல அவனைத்தான் பொம்மையா மாத்துவான். உடனே பச்சையா திட்டுவான், ஏண்டா என்னைய பார்த்தா எப்படி தெரியுது, இல்ல எப்படி தெரியுது? கஷ்டப்பட்டு மூக்குடைஞ்சு பல்லோடைஞ்சு வாயோடைஞ்சு வயிற்றுக்குள்ள இருக்க குடல் குந்தாணி எல்லாம் வேக வச்சு அவளை காலி பண்ணா கடைசியில எல்லாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்றீங்க. எப்படி தெரிஞ்சிருந்தா என் ஊர்லயே பொட்டிக்கடை போட்டு உட்கார்ந்து இருப்பேனடா, எதுடா இவ்வளவு தூரம் வந்து செருப்படி வாங்கணும்னு புலம்புவான். ஆனா லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாருமே லியோ மேல நம்பிக்கை வச்சு கத்துவாங்களா. சரி, இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் அவன் தானே. சோ எல்லாருமே அவனுக்காண்டி பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்துவாங்க. லியோவும் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். பிரின்சஸுக்கு வேற அங்க கேப் விட்டாம அட்டி சொப்புன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அவ கண்ணீரால ஒருத்தன் திரும்பி வந்தாலுமே பஞ்சாயத்து தான். ஆனா லியோ அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாத்தையுமே அடிச்சு திருறிய விட்டுட்டு ஒரு வழியா உள்ள வந்து சேர்ந்துருவான். பிரின்சஸ்க்கு லியோ வந்துட்டான்னு சொல்லி செம ஹாப்பி. ஆனா ஜியோலா மத்தவங்க எல்லாத்தையும் சொல்லி அவனை காலி பண்ண சொல்லுவா. ஆனா எல்லாருமே அவங்கிட்ட செருப்படி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜியோலா என்ன பண்ணுவா, எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாருமே இப்ப திரும்பி வர போறாங்கன்னு சொல்லி அவளை அப்படியே ஒரு சுத்துவா. அப்படியே அந்த கண்ணீர் துளிகள் திருச்சு அவங்க மேல விழ வரும். லியோ ஐயோ என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கூட வந்தானே கப்பு, அவன் சும்மா பீச்சுக்கிட்டு வருவான். அந்த கண்ணீர் துளிகள் அவங்க மேல விழ போகுது. இங்க வியோலா ஐயோ அவங்க எந்திரிச்சிடக்கூடாதுன்னு பதறிட்டு இருப்பா. கரெக்டா அவங்க மேல விழ போகும். அப்பதான் கரெக்டா கப்பு உள்ள பூந்து அப்பர் கட்டுன்னு சொல்லி ஒரு அடி அடிப்பா. அந்த இடத்துல இருக்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிருவாங்க. சோ அந்த கண்ணீர் துளி எல்லாமே அவங்க மேல விழாம கீழே வந்துருமா. இந்த கேப்ல லியோ என்ன பண்ணிடுவான், அவனோட ஊசி எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்க அல்ல கைங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். உடனே ஜியோலா பார்த்துட்டு ஒழுங்கா அவங்க எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துரு, இல்லன்னா உன் குயினை கொன்றுவேன்னு மிரட்டுவான். அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவ பாடியில ஏறி கண்ணா பின்னான்னு ஊசியை வச்சு கண்ட வேணிக்கு குறுத்து தள்ளுவான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒன்னும் புரியாது. ஆனா அவன் குறுத்து முடிச்சுட்டு ஒரு இழுப்பான். இவ்வளவு நேரம் அங்க இருந்த பாடிஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்தான்ல, அதெல்லாம் தனியா இழுத்துட்டு போகிறக்காண்டி இல்ல, மொத்தத்தையுமே ரிட்டர்ன் இழுக்கிறதுக்காக. அவன் இழுல கனெக்ட் பண்ணியிருந்த எல்லா பாடிஸும், அதாவது அந்த அல்ல கைங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் அத்தனை பேரும் நேரா ஜியோலா மேல வேகமா மோத வருவாங்க. அட பாவி சண்டாலா என்னடா பண்ணி வச்சேன்னு கதர்வா. பேச்சுவார்க்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோர்ஸா இழுப்பான். அவள அதான் வந்த வேகத்துல டம்முன்னு ஜியோலா மேல எல்லாம் நங்குன்னு இடிச்சதுல வா ஈவத்துல பாக்கு போட்டு மட்டே ஆயிட்டான். அவளதான் பிரின்சஸ விட்டுருவா. மேல இருந்து கீழே விழுகிறமே சேஃப்டியா லேண்ட் ஆகுமா இல்லையா அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. லியோ என்னைய காப்பாத்த பிரின்ஸ் மாதிரி வந்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சந்தோஷத்திலேயே மேல இருந்து கீழே விழுவா. இங்க குந்தாணி வாங்கின முரட்டடியில அவளதான் அவ கம்ப்ளீட்டா
மாட்ட. இனி பேலன்ஸ் இருக்குது பிக்கா மட்டும்தான். இங்க லியோ கீழே விழுகிற பிரின்சஸ அழகா கேட்ச் பண்ணிடுவான். அவளாதான் அம்புட்டு பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா ஜியோலாவை காலி பண்ணி பிரின்சஸ காப்பாத்தியாச்சுன்னு வியோலா எல்லாத்திட்டையும் சொல்லுவான். எல்லாருமே சந்தோஷத்திலயும் ஆனந்த கண்ணீர்லயும் துள்ளி குதிப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க கஷ்டப்பட்ட ஒரே விஷயம் பிரின்சஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் கூட அடுத்தடுத்த வேலையை பாத்துக்கலாமே. இங்க லியோ காப்பாத்திட்டானவன அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அவன் என்ன பண்ணுவான், நல்ல விதமா 4 வார்த்தை பேசாம அப்படியே தூக்கி போட்டு புடிச்சு, என்ன பிரின்சஸ் முன்ன விட வெயிட் போட்டீங்க, தூக்க முடியலம்பா, காண்டாயி வாயிலேயே ஒரு குத்து. அந்த கப்பு பார்த்துட்டு இவ்வளவு செருப்படி வாங்கி இன்னும் இவ திருந்தலையாங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அப்படியே கட் பண்ணி அவன் இன்னுமே நம்ம லூஃபிய போட்டு லொங்குன்னு அடிச்சு திருக்க விட்டுட்டு இருக்கான். அட நம்ம பயலாச்சும் அவனை ஒரு அடி அடிச்சு அன்கான்சியஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்கிட்ட கேப் விடாம கண்ணா பின்னான்னு அடி வாங்கிட்டே தான் இருப்பான். இதுல வேற அவனுக்கு அட்வைஸ், எடுபட்டு நாயே உன்னோட பாடியும் அடி வாங்கி இருக்குது, நீ இப்படியே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே மண்டைய போட்டுருவேன், அப்படி சாவணும்னா தனியா போய் சாவாமல ஏழையா உசுர வாங்குறங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அவனுக்கு கடுப்பு என்னன்னா, இன்னுமே நீ அடிக்க மாட்டேங்கிற, நான் உன்னுடைய எனிமி, என்ன பார்த்து ஏன்டா கவலைப்படுறேன்னு வெறியோட கேட்பான். அவனுக்கு என்னன்னா, இப்ப செத்தாலும் பரவாயில்ல, லூஃபியை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். அப்படி தோக்கடிச்சிட்டானா டோஃப்ளமிங்கோட மெமரியில கொஞ்ச நாளாச்சு இவன் இருப்பான்ல, அதாவது நமக்காண்டி அவன் சண்டை போட்டு லூஃபியை கொண்டு இருக்கான்னு அந்த ஒரு அல்பாசைக்காண்டி தான் லூஃபியை போட்டு அந்த அடி அடிக்கிறான். லூஃபியுமே அடுத்தடுத்து அடியை வாங்கி முடியாம முக்கிட்டு கிடப்பான். அவன் அடியை கொடுக்க லூஃபி அடியை வாங்க, அப்புறம் கடுப்பா இவன் லுக்கூட இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர லூஃபியை அடிச்ச மாதிரியும் இல்ல, அவன் அடிச்சு லூஃபியை மட்ட பண்ண மாதிரியும் இல்ல. மொத்தத்துல டோஃப்ளமிங்கோ பைத்தியம் பிடிச்ச அவன் தெரியுறான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.